அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்துடுவோம். பாருங்க, ஒரு சட்டையை பார்க்குறோம், அவ்வளவு அழுக்கு. அதை தூக்கி துணிகளை அதாவது அழுக்கான துணிகளை போடுகிற அந்த கூடையில் போட்டு வைக்கிறோம். அதை அணிந்து கொண்டு கல்யாணத்துக்கெல்லாம் போக மாட்டோம், ஆஃபீஸுக்கு போக மாட்டோம், வெளியே வரமாட்டோம். அதில் கெட்ட வாசனைலாம் இருக்குது, அழுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு அதே சட்டை தான் நம்முடைய பீரோலேருந்து வெளியே வருது. அதை எடுத்து நம்ம உற்சாகமாக அணிகிறோம். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், ரொம்ப சந்தோஷத்தோடு அணிகிறோம். அது எந்த சட்டைங்க? 3-4 நாட்களுக்கு முன்னாடி அதை நம்ம பீரோவில் வைக்க முடியாது என்று கருதப்பட்ட ஒரு சட்டை, அதை அணியக்கூடாதுங்கிற ஒரு சட்டை. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், அழுக்கு அந்த கூடையில் போட்டு வச்சினோம். அதே சட்டை தான் இன்றைக்கி அணிகிறோம். அதில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அழுக்கான சட்டையாக இருந்தாலும் அது துவைக்கப்பட்டு விட்டது. இட் ஹஸ் பீன் வாஷ்ட். அழுக்கு அகற்றப்பட்டு விட்டது. அழுக்கு அகற்றப்பட்ட உடனே அது அணியும் தன்மையுடையதாக மாறிவிட்டது. அந்த சட்டையை அணிகிறதுக்கு நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. சரி, இது ஒரு சட்ட விஷயத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லை. இதே போல் தான் சில மனிதர்கள், சில மனித உறவுகள், சிலரை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம். சிலருக்கு விட்டு நம்ம விலகி வந்திருக்கிறோம். சிலருடைய தொடர்பு வேண்டாம் என்று நாம் முறித்திருக்கிறோம். ஏன்னா அவங்ககிட்ட இருந்த தப்பு, அவங்க செஞ்ச தவறு, அவங்ககிட்ட இருந்த கெட்ட காரியம், அவங்ககிட்ட வெளிப்பட்ட மோசமான காரியம், இவைகளை பார்த்து அவர்களை நம்ம என்ன பண்ணோம், அழுக்கான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை நாம் ஓரமாக தள்ளிவிட்டோம். தவறு கிடையாது. தவறானவர்களோடு தொடர்ந்து நாம் நடக்க வேண்டும். ஏன்னா பைபிள் வசனம் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் இருக்கணும் அப்படின்னு. அதனால் தவறுகிறவர்களோடு தொடர்ந்து ஐக்கியம் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. தப்பிதமான வழியில் போய் கொண்டிருக்கிறவர்கள், ஆகாதவைகளுக்கோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கிறவோடு நாம் ஐக்கியம் வைக்க தேவையில்லை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள் தவறு, அன்றைக்கு அவர்கள் ஒரு பெரிய கெட்ட காரியத்தை செய்து விட்டார்கள், தவறானவர்களாக மாறினார்கள். அதனால் அவர்களை விலக்கினோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மாற்றம் பெற்று விட்டார்கள் என்றால், அந்த தவறு அவர்களுடைய நீக்கப்பட்டு விட்டதென்றால், எந்த தவறுக்காக அவர்களை விட்டு நாம் விலகினோமோ அந்த தவறு இப்பொழுது அவர்களை விட்டு அகற்றப்பட்டு விட்டதென்றால், அன்று செய்த தவறை எண்ணி இன்று நாம் அதே விதமாக அவர்களை ஒதுக்கி வைக்க தேவையில்லை. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது. இன்றைக்கு யார் அவர்கள்? அதுதான் முக்கியம். அன்றைக்கு பாவிகள், இன்றைக்கு யார்? ஆண்டவருக்கு முன்பாக நாமெல்லாம் யார்? ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் போக முடியாத மகா பாவிகள் இல்லையா? எல்லோரும் பாவம் செய்து 3:23 ரோமரில் வாசிக்கிறோம், தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். ஆனால் இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டாரே. ஆண்டவர் நம்முடைய பழைய காலத்து தவறுகளையும் பழைய காலத்து பாவங்களையெல்லாம் நினைகூர்ந்து இருந்தால் நாம் யாராகிலும் அவருடைய பக்கத்தில் போக முடியுமா? அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்க முடியுமா? இல்லை. ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டோம். எனவே சில உறவுகளை நாம் வெட்டினோம், சில தொடர்புகளை முறித்து கொண்டோம், சிலருடைய நட்புகளை வேண்டாம் என்றோம், சிலரோடு இனி சேர்ந்து வாழ்வதில்லை என்று முடிவு செய்தோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இப்பொழுது இருக்கும் பொழுது அவர்கள் அந்த தவறுகளுக்காக உணர்ந்து மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவரால் மாற்றம் பெற்றார்கள் என்றால் அந்த மாற்றப்பட்ட வாழ்விற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மனித ரீதியாக பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். இந்த தவறை செய்தவர்கள் தானே, இந்த குற்றத்தை புரிந்தவர்கள் தானே, இந்த விதமாக நடந்து கொண்டவர்கள் தானே, இவர்களோடு எப்படி இனி நாம் பேச முடியும், பழக முடியும்? இல்லை. இன்று அவருடைய நிலைமை வேறாக இருந்தால் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடினமானது தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் கூடும். ஆண்டவர் அதற்குரிய ஒரு வலிமையை நமக்கு தருகிறார். ஆம் அருமையானவர்களே, நேற்று யார் யார் எவ்விதமாக இருந்தார்கள் என்பதல்ல, இன்றைக்கு அவர்கள் யார். பொதுவாக சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் தேடாதே. நேற்றைக்கு அவர்கள் எந்த விதமாக இருந்துவிட்டு வந்தால் என்று பார்த்தால் எல்லாருடைய வாழ்க்கையும் டேட்டியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல படுமோசமாக இருந்திருப்பார்கள். நாம் எதை பார்க்கிறோம், இன்றைக்கு அவர்கள் எப்படி. எனவே வெட்டப்பட்ட உறவுகள், விலக்கப்பட்ட உறவுகள், தேவையற்றது என்று சொல்லி தள்ளப்பட்ட உறவுகள், அன்றைக்கு அதனுக்கு காரணங்கள் இருந்தது, நியாயமாகத்தான் நடந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ விரும்பும் என்றால்
அவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்தி விட்டார்களா? தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து விட்டால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏற்றுவிட்டார். அந்த பிள்ளைகளை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆண்டவர் கிருபை தருவார், வல்லமை தருவார். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படுகிற விதம். எனவே இன்றைக்கு யார் யார் எப்படி இருக்கிற அடிப்படைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய உறவை மதிப்போம், அவருடைய நட்பையும் நாம் ஏற்றுக்கொள்வோம்.